ஓம் சரவணபவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். குரு முதன்மையான சுபகிரகம், அதே போல பூரண சுபர், தலைமை சுபகிரகம். ஏன்னா காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியாக அவர் வருகிறார். இந்த காலகட்டம் வக்ரம் ஆகும்பொழுது 12 ராசிக்கும் அவர் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறார் என்பதை பதிவுகளை தெளிவாக காண இருக்கிறோம். குரு ஒருவருக்கு சிறப்பாக அமையும் போது நல்ல ஒரு பொருளாதார வருவாய், அதே போல ஒரு பெரியவர்களுடைய தொடர்பு, சமூகத்தில் ஒரு பேர் புகழ் மதிப்பு அங்கீகாரம், நல்ல ஒரு புத்திர பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கும். ஒரு கோச்சாரத்தில் வரும்பொழுது அவருக்கு நமக்கு நல்ல பலன்களையும் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு வக்ரம் ஆகும் பொழுது நம்ம என்ன மாதிரியாக நம்ம செயல்பட்டுக்கணும், இந்த காலகட்டம் குரு நம்மளுக்கு வலிமையாக இருந்தாலும் இல்லை சாதகம் இல்லாமல் இருந்தாலும் எப்படிலாம் நம்ம இந்த 120 நாட்கள் குரு எப்போ வக்ரம் அடைகிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2025 4ஆம் தேதி வரைக்கும் இவர் 120 நாட்கள் வக்ர நிலையை அடைகிறார். இந்த வக்ர காலகட்டத்தில் அவர் மிக அதி வலிமையாக செயல்பட போகிறார். சுபகிரகங்கள் வக்ரமானால் ஒன்றும் பெரிதும் பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் குருவை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம், அவர் நமக்கு சாதகமான பலனை தரப்போகிறாரா, இல்லை ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் சுபரா வர முடியாது. ஒரு சிலருக்கு 6, 8, 12க்குரியவராகவும் வருவார். அவங்களாம் எப்படி இந்த காலங்களை கடந்து வரணும் என்பதை இந்த பதிவுகள் மூலம் நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம். இந்த பலன்கள்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து உங்களுக்கு வேகமாக செயல்படுத்த போகிறாரா, இல்லை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்காக செயல்படுத்த போகிறாரா வேகமாக என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தின்படி தான். இவையெல்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் வலிமை பெற்றிருக்கிறாரா, இல்லை திக்பலம் பெற்றிருக்கிறாரா, இல்லை ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்தும் குரு தசா புத்தி அந்தரம் இந்த மாதிரி நடக்கும்பொழுது இன்னும் பலன்களில் நமக்கு மாறுபாடுகள் அளவீடுகள்லாம் கூட குறைய இருக்கும். அதனால் அவரவர் சுய ஜாதகமே உங்களுக்கு பலனை கூட்டியும் குறைத்தும் நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். மேலும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்கான விவரங்களை அறிந்து கொள்ளணும்னா கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மெசேஜ் அனுப்பினாலே போதும், உங்களுக்கான அனைத்து விவரங்களும் வழங்கப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். ரிஷபராசின்னு சொன்னாலே வாக்கால எல்லா விஷயங்களையும் சாதிக்கக்கூடியவர்கள். இப்போ குரு ராசியிலேயே அமர்ந்தாலும் கூட என்னம்மா எங்களுக்கு ஒரு நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு ரொம்ப ஒரு மன சோர்வு, ஒரு விரக்தி மனப்பான்மைலாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஒரு உடல்நிலை குறைபாடு தான் இந்த காலகட்டம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், அதே போல ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், ஒரு கடன் சுமை. அதாவது எப்படி உடல் ரீதியாக நம்மளுக்கு முதல் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு சரியாக இருந்தால் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. மனசு சரியில்லைன்னா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதனால் ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. ரொம்ப யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ்லாம் வரக்கூடிய எளிதில் வரக்கூடியது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பைசா இல்லைன்னா உங்களுக்கு முதல்ல தூக்கம் வராது. அப்போ தூக்கம் கெட்டுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு மனசு கெடும். மனசு கெட்டாலே நம்ம தெளிவாக சிந்திக்க முடியாது. இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு 8-11 கூடிய குரு ராசியிலிருந்து வக்ரம் அடையும் போது அருமையான காலம் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து செயல்பாடுகளையும் சிறப்பாக திட்டம் திட்டுறீங்க, செய்து முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் தொழிலில் ஒரு இன்டர்வியூக்கெலாம் போயிட்டு உங்களுக்கு ஒரு சிறப்பாக கிடைக்கலன்னா தொழிலில் அந்த தடைகள்லாம் நீங்கிடும். ஏன்னா ஏற்கனவே சனியும் நம்மளுக்கு வக்ரமாக இருந்தார் அல்லவா 10ஆம் இடத்துல. அதனால் பலவித தொழிலில் நெருக்கடியை சந்திச்சிங்க. ஒரு பிஸ்னஸில் முதலீடு போட்டு அது ஒரு லாஸ் ஆகிடுறது, அதே போல் ஒரு கூட்டு தொழிலாக இருந்தாலும் பிரச்சனை, இப்படின்னு பலவித இன்னலுக்கு ஆளான ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம், மாற்றங்களை தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். வெளியூர் வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு சம்பள ஐக்கூட கிடைக்கும். இங்கே தான் நீங்கள் சொல்லுவீங்க, அம்மா மாற்றம்னு சொல்கிறீங்க, இந்த மாற்றம் எங்களுக்கு நல்ல மாற்றமானும் போது நல்ல மாற்றம் உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக செயல்படும். இது வரைக்கும் குரு லக்னத்தில் நல்ல முயற்சிகள்லாம் காட்டியிருப்பார். ஆனால் நம்ம செய்ய போகும்போது அங்கே வேறு விதமான ரிசல்ட்லாம் ஒரு சிலருக்கு கொடுத்து அதனால் ஒரு டிப்ரெஷனும் ஆகியிருக்கும். ஏற்கனவே சொன்னீங்க குரு பயிற்சி நாங்கள் நல்ல பலன் அடைவோன்னு,
ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் தானமாக நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கோன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அவர் வந்து இயல்பு நிலையிலேருந்து மாறும்பொழுது, ஏன்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் இல்லை அல்லவா, அதனால் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு குழந்தை பாக்கியமும் சரி, அதற்கான ஒரு வைத்தியம் பார்த்திங்கன்னா அது கிடைப்பது, குலதெய்வ கோயிலுடைய பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம், புதிய முயற்சிகள்லாம் இப்போ வந்து நீங்கள் வந்து விரிவுபடுத்தலாம், விஸ்தாரப்படுத்தலாம். பிஸ்னஸில் வந்து ஒரு முதலீடுகள்லாம் போடுவதற்கு உங்கள் தசாபதிகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கோங்க. வெளியூர் பிரயாணங்கள், இது வரைக்கும் வந்து மனக்கசப்பு இருந்தது, குடும்பத்தில் நிறைய பேரோட பேசலை, கணவன் மனைவி கூடயே இருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் இப்போல்லாம் அந்த ஊடல்லாம் கலைந்து இப்பொழுது வந்து இல்லறம் இனிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம லவர்ஸுக்குள்ளே நிறைய இந்த பிரேக்கப் ஆயிருந்தது, இல்லை எங்களுக்கு எப்போ பாரு ஒரே சண்டை, எதிரும் புதிருமாக தான் இருக்கிறோம், நாங்கள் வீட்டில் போய் ஒரு சொல்லலாம் எங்கள் விஷயத்தன்னா கூட அது கூட வந்து நாங்கள் ஒரு வெயிட்டிங்கில் வச்சுருக்கிறோன்றவங்களாம் இப்போ பேசுவதற்கு ஒரு காலகட்டம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். முதலீடுகள் செய்து கொள்ளலாம். குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணுறதாகட்டும், அவங்களுடைய ஒரு கல்வி விஷயமாகட்டும், அவங்க ஒரு தொழில் சார்ந்த விஷயமாகட்டும், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிணிகளுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைச்சி அது க்யூர் ஆகும்னு சொல்லலாம். இதை வந்து இங்கே அண்டர்லைன் பண்ணுங்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பிணினா என்னம்மா, நோயினா என்னம்மான்னு ஒரு 2 இருக்குது. நோயின்னு சொல்கிறோம், பிணின்னு சொல்கிறோம். நோயினா என்ன, நம்மளுக்கு ஒரு 2-3 நாள் வரக்கூடிய தலைவலி, ஜுரம், இதெல்லாம் நோய். பிணினா என்ன, ஒரு நீண்ட காலமாக மருந்து எடுத்துக்கிறோம், லைஃப் லாங்காக நீங்கள் இதுக்கு மருந்து எடுக்கணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கு கூட இப்போ ஒரு நல்ல ஒரு வைத்தியம் கிடைத்து, நல்ல ஒரு மருத்துவர் கிடைத்து, அதன் மூலம் வந்து அந்த நோயிலிருந்து பூரணமாக நீங்கள் குணம் பெற போகிறீங்க. அதனாலேயே உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஆகிடும். அப்போ உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளுக்கு மனசும் வந்து ரெடி ஆகிட போகுது. ஏன்னா எல்லா காரியங்களும் நடக்கும்போது மனசு ரெடி ஆகிடும். மனசு ரெடி ஆகிட்டால் நம்மளுக்கு உடல் சோர்வு போயிடும். அப்போ உடல் சோர்வும் மனசோர்வும் போகும்போது நம்மளுக்கு அருமையான பலன்கள் இந்த காலகட்டம் நடக்குது. அதனால ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு குருவும் சிறப்பாக இருந்து, தசாபுதியும் சிறப்பாக இருந்து, குருவும் வக்ரமான நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா வேகமாக இந்த 120 நாட்களில் அற்புதமான காலகட்டமாக அனைத்து காரியங்களையும் செய்து முடித்து வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் நீங்களே. ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் வந்து வியாழன் தோறும் 3 நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ நவகிரகங்கள் இருக்கக்கூடிய நம்ம குரு பகவானுக்கோ இல்லை தட்சிணாமூர்த்திக்கோ இல்லை சிவ ஆலயங்களில் சென்று சிவ பெருமானை வழிபடுவது, அன்னதானத்திற்கு உதவுவதெல்லாம் உங்களுக்கு இன்னும் வந்து அதிகப்படியான பலன்களை பெற்று தரும். ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.